सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरणम गोविंद गोविंद। जय जानकी कांत स्मरणम जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शौनक भीष्मदाल्प्यन रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोप कुमाराय गोविंदाय नमो नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ணானுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண யஜ்ஞத்துல நாம் கபில வாசுதேவருடைய உபதேசத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். அதுல ரொம்ப அருமையான உபதேசம். பக்தி யோகத்தை பத்தி அப்படி சொல்றார். எப்படி மதாசையாக கதாமிருஷ்டாக கதையில புஷ்டி உடையவர்களாக கதையை நிறைய கேட்கணும். கிருஷ்ண கதைகளை நிறைய கேட்கணும். சில பேர் இந்த பிலாசபி பற்றி பேசிட்டு இந்த இஸ்கானில் தான் பார்க்குறேன். ரொம்ப குழப்பத்தை உண்டு பண்ணுறாங்க. கடினமான சாதனைகள்லாம் சொல்கிறாங்க. பஜனை கிரியா சாது சங்கா அப்படின்லாம் தனித்தனியாக சொல்கிறாங்க. பஜனை கிரியா கடைபிடிக்கணும், சாது சங்கத்தை இது பண்ணணும், அப்புறமா ருச்சி வளர்க்கணும், அதுக்கப்புறம் சத்தையே அப்படின்னு படிப்படியாக அதுக்கு பல வழிமுறைகள் இருக்கு. நமக்கு அதெல்லாம் தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நாம சங்கீர்த்தனம். சுகமா இருக்கு நாம சங்கீர்த்தனம் பாடினா நம்ம இஷ்டத்துக்கு பாடலாம். அதுவே ஞானத்தை கொடுக்குது. எல்லாம் பிரதிகூலமா இருக்கும் பொழுது, அதாவது 63 லட்சம் பணம் வர வேண்டியது, ஆனா உறவினர்களால தடைப்படுது. பெரிய லாபம் தடைப்பட்டுச்சு அப்படின்னு வருத்தப்படுறதா அப்படின்னா அந்த வருத்தம் இல்லை. வீட்டில் அனுகூலம் இல்லை. ஒரே தினமும் போர்க்களமாக இருக்குது. வீடு ஒரே சண்டை சச்சரவுமா இருக்குது, போர்க்களமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அனுகூலம் இல்லை. இல்லைன்னா சண்டை இல்லாத நேரத்தில் பேச்சுவார்த்தை இல்லை. அது மாதிரி இருக்கு. குடும்பமும் அனுகூலம் இல்லை. கூட பிறந்தவர்களும் இப்போ சொன்ன இல்லையா 63 லட்சம். ஆனால் அது வரவிடாதபடி தடுக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நடக்குது. அதே சமயத்தில் பாகங்களும் பிரிக்கப்படலை, எதுவும் பத்திரம் பண்ணப்படலை. இருக்கிற வீடு கூட பத்திரம் பண்ணப்படலை, பாகம் பிரிக்கப்படலை அண்ணன் தம்பிகளுக்குள்ள. ஏன்னா எல்லாமே அதிகமாக கேட்குறாங்க, துரோகம் பண்ணுன்னு நினைக்கிறாங்க கூட பிறந்த தம்பி தங்கைகள்லாம். இந்த சூழ்நிலை. அதே சமயத்தில் நம்ம கொடுத்த கடனை கேட்டால் அப்படியே முறைகிறாங்க. எதிரி போல சண்டை போடுறாங்க. நாம் என்னமோ வாங்கின மாதிரி அவங்க நம்ம கையில் வாங்கி அது கொடுக்கறதுக்கு அது மாதிரி சண்டை போடுறாங்க. இப்படி எல்லாமே குடும்பமும் அனுகூலம் இல்லை, கூட பிறந்தவங்களும் அனுகூலம் இல்லை, மோசம் பண்ண பார்க்குறாங்க. அதே சமயத்தில் நம்ம கொடுத்த கடனை கேட்டாலும் ஒரே சண்டையாக வருது. அதே சமயத்தில் நமக்கு ஏதாவது வேலைகள் அர்ஜென்ட்டாக நடக்கணும்னாலும் எல்லாம் தாமதம் பண்ணுறாங்க. நமக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்ய மாட்டுறாங்க. நம்ம காசு கொடுத்தா கூட அந்த வேலையை உடனே செய்து தர மாட்டேன்றாங்க. இப்படி எல்லாமே பிரதிகூலமாக இருக்குது. அப்படின்னா என்ன பண்ண முடியும்?
அது மட்டும் இல்லை, இன்னும் பல தொல்லைகள். உடம்பும் பார்த்தா சரியில்லை. ஒரு நாள் மாரடைப்பு ஏற்பட்டு அப்படியே ரத்த வாடை அடிக்க ஆரம்பிச்சிச்சு. உடம்பு வந்து அப்படியே பிடிச்சிக்கிட்டு மூச்சு பிடிச்சிக்கின்னு அப்படியே மயக்கம் வந்துடுச்சு. மயக்கம் வந்துடுச்சு, கீழே விழுந்துட்டேன். அப்படியே மண்டெல்லாம் வலி தாங்க முடியல. அதுக்கு பிறகு ராமநாமம் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் சுமாராச்சு. இது மாதிரி எல்லாமே. அப்போ நம்ம வர வேண்டிய பணமும் வரல லட்சக்கணக்கில். அதே சமயத்தில் பாகமும் இருக்கிற சொத்து பாகமும் பிரிக்கப்படலை. அதே சமயத்தில் நம்ம கடன் கொடுத்த இடத்துலையும் திரும்பி கேட்டால் முறைக்கிறாங்க, சண்டைக்கு வராங்க. இப்படி எல்லாமே பண விஷயமா குடும்பத்தில் சண்டை நடக்குது. இப்படி எல்லாமே போராட்டமாக இருக்குது. இந்த சமயத்தில் இப்படியும் போக முடியாமல் அப்படியும் போட தப்பிக்க முடியாமல் இருக்கும்போது அப்போ உடம்பும் பார்த்தா உடல் உபாதைகள் வந்து நோய்களால் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஒரு சமயத்தில் நைட்டில் பார்த்தா சாப்பிட்டு அஜீரண கோளாறு ஏற்பட்டு வாந்தியாக வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு சமயத்தில் பார்த்தா வயிறு எரிச்சல் உண்டு, வாய் புண்ணு வர ஆரம்பிச்சிச்சு, சூடாகி போய். ஒரு சமயத்தில் பார்த்தா இது போல் மாரடைப்பு மாதிரி ஏற்பட ஆரம்பிச்சிச்சு, ரத்த வாடை அடிக்க ஆரம்பிச்சிச்சு, மயக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. மயக்கம் வச்சு கீழே வந்துட்டேன். அப்புறமா மறுபடியும் தண்ணி குச்சி ஏதோ நிதானத்துக்கு வந்து மறுபடியும் ராமநாமா சொல்லிட்டேன். அப்படி இது மாதிரி உடல் உபாதைகள் எவ்வளோ நிலையில். ஆனால் நான் என்ன கடைப்பிடிக்கிறேன்னு தெரியுமா? ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். நான் வந்து இதுபோல் பாட்டு பாடுறேன்னா நீங்கள் நினைப்பீங்க யூடியூப்பில் எனக்கு எந்த கவலையும் இல்லை, எல்லாம் அனுகூலமாக இருக்குது, எல்லாம் நல்லா கோடிக்கணக்கான நல்லா கோடீஸ்வரனா நான் வாழறேன், அதனால் நான் சொகுசாக இருக்கிறேன், அதனால தான் நான் சௌக்கியமாக பாட்டு பாடுறேன் அப்படின்னு நினைப்பீங்க. சத்தியமாக கிடையாது. எனக்கு உங்களை விட அதிகமான பிரச்சனைகள் எங்கள் குடும்பத்துலையும் இருக்குது. நிறைய பிரச்சனைகள் பண நிமித்தமாக. அதான் சொல்கிறேன், 63 லட்சம் எனக்கு வர வேண்டியது. அதனால் வந்து ஒரு இடத்துல கையெழுத்து போட்டால் வந்துடும். ஆனால் அது கையெழுத்து எல்லாரும் சேர்ந்து போடணும், கூட பிறந்த தம்பி தங்கைகள்லாம். ஆனால் நாம் கேட்குறது என்னென்னா, பாகம் பிரிக்க சொல்லி கேட்குறோம். அதாவது என்னென்னா, சொத்துக்கள் இருக்கிற சொத்தை வந்து வீடு மற்ற கடைகள் அதை மற்ற நிலங்கள்லாம் பாகம் பிரித்து கரெக்டாக பகுந்துக்கலாம்னு சொல்கிறோம். அந்த பகுந்துக்கு ஒத்துக்க மாட்டுறாங்க. நமக்கு தனிப்பட்ட முறையில் இப்போ பரந்தூர் விமான நிலையத்தில் பணம், இப்போ தனிப்பட்ட முறையில் அந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு நிலம் எடுக்கிறாங்க இல்லையா, அதுக்கு தனிப்பட்ட முறையில் அது ஒரு 63 லட்சம் வர வேண்டியது இருக்குது. இங்கே நம்ம வீடு மற்ற கடைகள்லாம் அவங்கவுங்களுக்கு தம்பி தங்கைகள்லாம் கடைகள் இருக்குது, அவங்களுக்கும் வீடு இருக்குது, எல்லாமே இருக்குது. அது பாகம் தனியாக பிரிச்சுக்கலான்னு அதை பிரிச்சுக்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அதிகமாக கேட்குறாங்க, நியாயமாக பங்கிட மாட்டுறாங்க. அதே சமயத்தில் அப்போ அங்கே வந்து கையெழுத்து போட சொல்கிறாங்க 63 லட்சத்துக்கு மட்டும், எல்லாருக்கும் தனித்தனியாக 63 லட்சம் வரணும்னு. அப்போது என்ன இது, அதான் சொல்கிறேன்னு, இப்போ பத்திரம் பண்ணலன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் பத்திரம் பண்ண மாட்டாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாக போகும். அதனால் பொதுவாக பாகம் பிரிச்சுக்கலாம், வீடு நிலங்கள்லாம் பாகம் பிரிச்சுன்னா அவங்களும் பத்திரம் பண்ணிட்டு அது பிறகு அந்த 63 லட்சமும் தனியாக போய் வாங்கிக்கலாம் ஆளுக்கு அப்படின்னு சொன்னால் அது ஒத்துக்க மாட்டுறாங்க. மொத்தம் வெள்ளங்கம் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ அந்த பணமும் வரல, அந்த 63 லட்சம் பணமும் வரல. இப்போ வேறு ஆட்சி வேறு மாறி போச்சு. அந்த விமான நிலையம் பண்ணுவாங்களாம் பண்ண மாட்டாங்களான்னு தெரில. அதனால் வந்து இப்போ காசு வர்றது ரொம்ப கஷ்டம். அப்போ போன ஆட்சியிலே வந்து ஏதாவது பண்ணியிருந்தா 63 லட்சம் ஏதாவது பணம் வந்திருக்கும். அதுவும் பண்ணல, ஏன்னா இவங்க ஒத்துக்கலை, கூட பிறந்தவங்க. இப்படியே போச்சு காலம் இல்லையா? இப்போ பண விஷயமாகவும் கஷ்டம். ஆனால் குடும்பத்தில் பார்த்தா இதே பண விஷயமா வச்சு சண்டை வலிக்கிறாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களும். அப்படின்னும் போது ஃபேமிலியும் அனுகூலம் இல்லை, ஒரே போர்க்களமாக இருக்குது. ஒவ்வொரு நாள் போர்க்களமாக இருக்குது. மற்ற நேரத்தில் முகம் கொடுத்து பேசாமல் மூஞ்சி திருப்பிக்கிறாங்க. எல்லாம் பண விஷயம்தான், வேறு அதுக்கு பண விஷயத்துக்காக தான் எல்லாமே. மனைவி குழந்தைகளாக இருந்தாலும் சரி. அதே சமயத்தில் காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும், நிறைய இருக்குது பசங்களுக்கு.
நல்லா இருக்கு. அதே சமயத்தில் நம்ம கொடுத்த கடனை கேட்டால் அதுக்கு அது தாட் போட்டு அப்படியே எகிர்னு வராங்க, சண்டை போடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம உடம்பும் பார்த்தா சரியில்லை, அடிக்கடி எதாவது உபாதைகள் வருது. அதான் ஒரு நாள் மாரடைப்பு ஏற்பட்டு அப்படியே மயக்கமாச்சு கீழே விழுந்துட்டேன். ரத்த வாடை அடிக்க ஆரம்பிச்சிச்சு, மண்டெல்லாம் ஒரே வலி, மயக்கம் அடிச்சுட்டேன். நான் பாட்டுக்கு ராமநாமா சொல்லுவேன். ஹாஸ்பிட்டலுக்கு போனால் 1008 செக்கப் பண்ணுவோம். நம்மளுக்கு வேறு நிறைய பணம், வேறு அவ்வளோ பணம் செலவு பண்ணவும் முடியாது. அதுக்கெலாம் என்னென்னவோ பண்ண ஏதாவது ஸ்கேன் எடு, அது இது எடுன்னு சொல்லிட்டு நிறைய பணம் செலவு. அவ்வளோ பணமும் நம்ம கையில் இப்போதைக்கு கிடையாது. என்ன பண்ணுறது? ஒரே வழிதான். இப்போ எல்லாம் பாருங்க, குடும்பத்தில் தம்பி தங்கைகளும் அனுகூலம் இல்லை, மனைவியும் அனுகூலம் இல்லை, குழந்தைகளும் அனுகூலம் இல்லை. எல்லாமே என்னன்னா பணம் தான். பணம் கொடுக்கலன்னா எல்லாம் எதிரியாக பார்க்குறாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களே பணம் கொடுத்ததில் கேட்டால் அவங்களும் முறைகிறாங்க, சண்டைக்கு வராங்க. நம்ம என்ன பண்ணுறது? இது மாதிரி சூழ்நிலை. உடம்பும் பார்த்தா இது போல் உபாதைகள், எப்பாவது ஒரு தடவை போல் உபாதைகளும் வருது. உடம்பு உபாதையும் அதையும் சமாளிக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா அதுக்கும் நிறைய லட்சக்கணக்கில் செலவாகும். எங்கே போகிறது? அப்போ இது மாதிரி பக்கத்தில் பார்த்தா பொருள் ஏதாவது நம்ம குப்பை தெரியாமல் போட்டோம்னா அவங்க கத்துறாங்க பாருங்க, அப்படி கத்துறாங்க. பக்கத்து வீட்டில் இந்த பக்கம் அந்த பக்கம் தெரியாமல் ஏதாவது அந்த பக்கம் ஏதாவது குப்பை விழுந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு பொருள் விழுந்துச்சுன்னா அதை நாங்கள் எடுத்துருவோம், அதை பெருக்கி எடுத்துருவோம். ஆனால் அது கூட பக்கத்தில் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. இப்படி எல்லாமே பக்கத்துலேயும் விரோதமாக இருக்குது, குடும்பத்துலேயும் விரோதமாக இருக்குது, கூட பிறந்தவங்களும் விரோதம் பண்ணுறாங்க. நம்மளுக்கு பணம் வரவும் சரியாக நம்மளுக்கு வர வேண்டிய பணத்தை தடை பண்ணி வச்சுருக்காங்க. இது மாதிரிலாம் எல்லாமே நடக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? அப்போது இதை பார்த்து இப்போ உடம்பு வியாதியை பார்த்து நம்ம பயப்படுறதா, இல்லை நம்ம குடும்பஸ்த உறவினர்களை பார்த்து பயப்படுறதா? எதிராளி பார்த்து கூட பயம் இல்லை, உறவினர்களை பார்த்து தான் பயமாக இருக்குது. நம்ம இதெல்லாம் பார்த்து பயப்படுறதான்னா எதுவுமே பண்ணல. ஏன்னா இதை இப்படி தானே இருக்கும். இதான் சம்சாரம், இதான் குடும்பம், இதான் வாழ்க்கை. வாழ்க்கைனா இப்படி தான். துன்பங்கள்லாம் இருக்கும், துரோகங்கள் இருக்கும், நம்பிக்கை துரோகங்கள் இருக்கும், பண மோசடி, சூது, வாது, கபடு எல்லாமே இருக்கும். உடம்புன்னு தான் வியாதிகள் வரதான் செய்யும். அதனால தான் இப்போ மாரடைப்பு மாதிரி ஏற்படுதுன்னு சொன்னேன் இல்லையா, அப்படியே மயக்கச்சி வந்துன்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் எல்லாமே வரும் உடம்புன்னு தான். ஒரு நாள் போனால் வாய் பொண்ணு வயிற்று பொண்ணு வந்தது, அப்போ சரியாக போச்சு. மாம்பழம் அதிகமாக சாப்பிட்டு சூடாகி போச்சு. சரி, அது மாதிரி எல்லாமே வரும். உடல் உபாதைகள், உடம்பு உஷ்ணமாகி போச்சு. ஒரு நாள் பார்த்தா திடீர்னு பார்த்தா சரியான தலைவலி, பயங்கரமான மண்டையிடி ஏற்பட்டு அவஸ்தைப்பட்டேன். அது ஒரு சமயத்தில் மயக்கச்சே உண்டுட்டேன். அது மாதிரிலாம் நடந்தது. எவ்வளோ விஷயங்கள் நடந்தது. அப்போது எல்லாம் உடல் வியாதிகளும் சரி, கஷ்டமும் சரி, வெளிப்புறமான கஷ்டம் சரி, பண கஷ்டம் சரி, மன கஷ்டம் சரி, மனசை புண்படுத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அது எங்கள் உறவினரில் நிறைய பேர் இருக்காங்க. ஏதாவது ஒன்று சொல்லி மனசை காயப்படுத்துவாங்க. இப்போ இதெல்லாம் அப்போது எனக்கு கஷ்டமே இல்லையா அப்படின்னு கேட்டால் நிறைய கஷ்டம் இருக்குது. நான் சொல்ல ஆரம்பித்தேன்னா ஒரு உபன்யாசம் போதாது, 10 உபன்யாசம் வேணும். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நான் சுருக்கமாக சொல்லிட்டேன். இந்த பணம் வரவும் சரியாக வர வேண்டியதும் வரல, சொத்து சுகமும் சரியாக பாகம் பிரிக்கப்படலை. எல்லாமே கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அப்பா அம்மா இறந்துட்டாங்க, நான் என் தம்பி தங்கைகள் எல்லாமே இருக்கிறோம். ஆனால் அவர்களெல்லாம் வேறு மாதிரி கேட்குறாங்க, நியாயமாக கேட்க மாட்டுறாங்க. அப்போ எனக்கும் 2 பெண்கள் இருக்குது. அப்போ நானும் பழிக்க வேணாமா? இவங்க சொல்கிற மாதிரிலாம் கொடுத்தோம்னா நான் ஒன்றுமில்லாத தான் போகணும். அது மாதிரிலாம் பண்ணுறாங்க. சரி, நான் எல்லாத்தையுமே இது போல் பிரச்சனைகளை எங்கள் வீட்லேயும் பார்த்தா, சரி நான் விட்டு விடலான்னு சொன்னால் கூட வீட்டில் எங்கள் மனைவி விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க. அது எப்படி கண்ணுக்கு தெரிஞ்சு அநியாயம் பண்ணுறாங்க, அது எப்படி பொறுத்துக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. நியாயமாக கொடுக்கறதுக்கு என்ன உங்களுக்கு கேடு கஷ்டம் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க கேட்குறது நியாயமாக தான் இருக்குது. இப்படி பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. அப்போது இப்போ நான் பாகவத உபன்யாசம் பண்ணுறேன், பகவன்னாமா சொல்கிறேன்னா அப்போ என்னன்னா புரிஞ்சுக்கிட்டேன்னு அர்த்தம். இப்போ நான் பாட்டு பாடுறேன் சுகமானா புரிஞ்சுக்கிட்டேன். இதான் சம்சாரம், இதான் வாழ்க்கை. குடும்பம்னா இதான் இருக்கும். உடல் உபாதைகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். அதாவது அண்ணா சொல்லுவார், மனைவி சொல்லு புள்ளுன்னு விழுறா, புள்ள அடிக்கிறேன் உதைக்கிறேன் குத்துறன்னு வரான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தா நம்மளுக்கு பிரதிகூலமாக இருக்கிறாங்க. ஆனால் மனசில் சாந்தி இருக்குது. எதனால்? பகவானே குருவாக இருக்கிறதுனால.
இப்போ நான் என்ன அவசரமாக பேசுகிறேன், நிதானமாக பேசலை. ஏன்னா ஒன்றும் இல்லை, இதில் ஒரு டென்ஷனே கிடையாது. பிபி ஏறும் சில பேருக்கு, 63 லட்சமா 1 லட்சம் போகுதுன்னாவே கவலைப்படலாம். இப்போ 63 லட்சத்தை விட்டு உட்காந்து இருக்கேன். ஆமாம், வர வேண்டியது விட்டு உட்காந்து இருக்கேன். 63 லட்சம் விட்டு உட்காந்து இருக்கேன். ஏன்னா ஒரு டென்ஷன் இல்லையே, ஏன் டென்ஷன் ஆகணும்? சரிப்பா, அது ஏதோ சொல்லுவானே, அதுக்கு ஏன்ப்பா கடையை மூடணும் அப்படின்னு ஒரு கிழமை கேட்பானே. ஏதோ ஒரு யூடியூப்ல டக்குன்னு பார்த்தேன் அதை. அது மாதிரி அதுக்கு ஏன்ப்பா நம்ம சந்தோஷம் இல்லாமல் இருக்கணும்? நம்ம சந்தோஷத்தை எதுக்காக? அப்போ இந்த பணத்தில் தான் நமக்கு சந்தோஷம் இருக்கா, இல்லை மனைவிகள் தான் சந்தோஷம் இருக்கா, இல்லை குழந்தைகள் தான் சந்தோஷம் இருக்கா, அண்ணன் தம்பிகள் தான் சந்தோஷம் இருக்கா, அக்கா தங்கச்சிகள் சந்தோஷம் இருக்கா, சொத்து சுகங்கள சந்தோஷம் இருக்கான்னா எதுலையுமே சந்தோஷம் இல்லை. நமக்குள்ளே இருக்கிற சந்தோஷத்தை ஏன் இன்னொருத்தர போட்டுட்டு அங்கே போய் தேகின்னு நிற்கணும்? நம்ம சந்தோஷத்தை இன்னொருத்தர் கையில கொடுத்துட்டு அவங்க பின்னாடி தொங்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம சந்தோஷத்தை நம்ம கையில் தான் வச்சுக்கணும், அது யாரு கையிலையும் கொடுக்கக்கூடாது. அதனால நம்ம நினைச்ச போதெல்லாம் வேணும் போது சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டே இருக்கலாம். நம்ம கையில இருந்தான் நம்ம இன்னொருத்தர் கையிலுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுத்துட்டோம்னா அவங்க கையை நம்பி இருக்க வேண்டியிருக்கும். அவங்க நம்ம ஹெல்ப் பண்ணாதான் நம்ம சொத்து கிடைக்கும், அந்த சொத்துனால தான் சந்தோஷம் கிடைக்கும். அப்படின்னா போச்சு, நம்ம அடிமை ஆயிட்டோம் பணத்துக்கு. நம்ம சந்தோஷத்தை நம்ம கை மீறி போகவே கூடாது. அதனால அதில் நான் ரொம்ப கண்டிப்பா இருக்கிறேன். அதனால சந்தோஷம் எங்க இருக்கிறேன்? நம்ம ஆத்மாவிலே இருக்கு. அது இவ்வளோ இப்போ நான் சொல்றேனே, இதெல்லாம் இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவுல தான் நான் ராமநாம சுகமா பாடுறேன். ஏன்னா சந்தோஷம் அதில் இல்லைன்னு தெரியுமே எனக்கு. சம்சாரம்னா இப்படிதான் இருக்குன்னு தெரியுமே. பாகவதம் சொல்லியிருக்கேன், நாங்கள் பாகவதம் படிச்சிருக்கோமே. பாகவதம் இதெல்லாம் தேகாபத்திய களத்ராதிஷு ஆத்ம சைன்யேஷு அசத் ஸ்வபி, அனித்தியமானது. அதான் சொல்லுது, இதுதான் இந்த உலகம் தான் துக்காலையும் அசாஸ்வதம். உள்ள சொத்து சுகம்லாம் நிலையற்றது, வந்த மாதிரி இருக்கும் ஆனால் வராது. காணல் நீர் 63 லட்சம், 3 லட்சம், 1 லட்சம்னாவே பெரிய விஷயம் சில பேருக்கு. 63 லட்சம் விட்டு யாருன்னா சும்மா இருப்பாங்களா? பயங்கரமா கோவப்படுவாங்க, பிபி வந்துடும், சுகர் வந்துடும், எல்லாம் வந்துடும். அவங்களுக்கு டென்ஷன் ஆயிடுவாங்க. உடனே அண்ணன் தம்பி மேலே கோர்ட்டு கேஸ் போட்டு ஏதாவது ஒரு பண்ணி ஏதாவது எப்படியாவது இது பண்ண பார்ப்பாங்க. நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன். எனக்கு கோர்ட்டு கேஸு எல்லாமே பகவான் தான், ராம நாமம் தான், அது பார்த்துக்கும். அதை முடிஞ்சா கொடுக்கட்டும், எனக்கு வரணும்னு இருந்தால் வரும், இல்லாட்டி வராது, அவ்வளோதான். அது தெரிஞ்சுக்க தானே. நம்ம ஆத்திர அவசரப்பட்டு மட்டும் வந்துடுமோ என்ன? முயற்சிப்பட்டு மட்டும் நம்ம தோல்வி தான் அடைஞ்சது மிச்சம். சண்டை தான் பெருசாகும் இல்லையா? உறவினர்களோட சண்டை தான் பெரிய சண்டையாகுமே தவிர ஒண்ணுமே நடக்காது, ஒரு மண்ணும் நடக்காது. பகவான் கொடுக்காதது நம்ம கை கிடைக்காது, பகவான் கொடுத்தது நம்ம விட்டு போகாது. இதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறேன். அப்ப எதுக்குதான் பாகவதம் படிச்சது? அப்ப எதுக்குதான் பகவான் நாம சொல்றது? இதுக்குதான். இப்படியாப்பட்ட அனுகூலமான சூழ்நிலையில நான் சந்தோஷமா நாம கீர்த்தனம் பண்ணா அது பெரிய விஷயம் இல்லை. இப்படியாப்பட்ட பிரதிகூலமான சூழ்நிலையில இதெல்லாம் இப்படித்தானே இருக்கும். இப்படிதான் நம்ம மனசை வாட்டி எடுக்குது. நிறைய பேருக்கு ஆயுசை குறைக்கிறதே இந்த டென்ஷன் தானே. இந்த பண நிமித்தமான டென்ஷன், உறவினர்களுடைய துரோகம், மோசம், இதெல்லாம் தானே. அப்ப நம்ம டென்ஷன் ஏற்றுறவங்க கூட இருக்கிறவங்க தானே. மனைவி, குழந்தைகள், இல்லை மனைவிக்கு கணவன், பிள்ளைகள், இது மாதிரி தானே. யாராவது ஒருத்தர் டென்ஷன் ஏற்றுவாங்க. அதை டென்ஷன் ஏற்றுக்கு ஆளா இல்லை, நிறைய பேர் இருக்காங்களே. எப்படியா பக்கத்துல டென்ஷன் ஏற்றுறதுக்குன்னு இருக்கிறாங்க. வீண் சண்டைக்கு வருவாங்க, தேவையில்லாத பிரச்சனை பண்ணுவாங்க, வாயை கலருவாங்க, எதனா ஒன்று பேசணும்னா அதை வச்சு அவங்க சண்டை பிடிச்சிப்பாங்க. இதெல்லாம் நிறைய இருக்கு. ஏன்னா உலகம்னா இப்படிதான் இருக்கும். இதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டா சிரிச்சுனே போவேன். புரியாத வரைக்கும் டென்ஷன் ஆகினே இருப்பேன். எல்லாத்துக்கும் சின்ன சின்ன விஷயத்துலாம் பயப்படுவேன், சின்ன சின்ன விஷயத்துலாம் அதிர்ச்சி ஆவேன், அவன் டென்ஷன் ஆவேன். அதுதான் இப்படிதான் பண்ணு. இப்பதான் நல்லா தெரியுது, இதெல்லாம் எதிர்ப்புகள்லாம் நடக்குது. சில விஷயம் அனுகூலமாகவும் நடக்குது, அதையும் சொல்லி ஆகணும். அனுகூலமாகவும் நடக்குது, சில இடத்துல நம்ம உதவிகள் கிடைக்குது, அதுவும் உண்டு. ஆனா உதவிகள் கிடைக்கிறத விட துரோகங்கள் நடக்கிறது தான் நிறைய இருக்குது. மோசங்கள் நடக்கிறது தான் நிறைய இருக்குது. நம்ம உறவினர்களுக்குள்ளே சொல்றேன், துன்பங்கள் தான் அதிகமா இருக்குது, சுகங்கள் கம்மியாக தான் இருக்குது. அப்ப தெரியுது இல்லையா? இதை இப்படிதான் உலகம்னா இப்படிதான் இருக்கும். இதான் மாயா உலகம், இதான் துக்காலயம் அப்படின்ற பகவான் சொன்னார். இதுல சுகம் இருக்குன்னு நம்பினா என்னை விட முட்டாள் வேற யாரும் இல்லை. அது மனைவியே ஆனாலும் சரி,
கட்டின மணிவேலை பெற்ற பிள்ளைகளே ஆனாலும் சரி, இல்லை கூட பிறந்த தம்பி தங்கச்சிலே இருந்தாலும் சரி, இல்லை அப்பா அம்மா இடத்துல இங்கே சுகம் இருக்குன்னு நான் நினச்சேன்னா, நான் சம்பாதிச்ச சொத்தாவே ஆனாலும் சரி, அது சுகம் இருக்குன்னு நினச்சேன்னா சத்தியமாக நான் தான் முட்டாளாக இருப்பேன். அதெல்லாம் சுகம் கிடையாது. இதெல்லாம் பிழிந்தெடுக்கப்பட்ட சக்கை போல. கரும்பு ஜூஸ் எதுன்னு கேட்டோமா, கரும்பு ஜூஸ்னா என்ன? கரும்பு ஜூஸ் எதில் சுகம் இருக்குது? அந்த ஜூஸில் தான் சுகம் இருக்குது, ஜூஸில் தான் திதிப்பு இருக்குது. அந்த ஜூஸ் எது? ஸ்ரீமத் பாகவதம் ரசமாலயம். அதனுடைய சாரம் எதுனா ராம 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 ராம் நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வபா பிரணசனம் பிரணாம துக்க சமனாக தம் நமாமை ஹரிம் பரம். இதுதான் பாகவதத்துடைய சாரம். அவ்வளோதான், நாமத்தை பிடிச்சிக்கோ. பாகவதமே தான் சகல சாஸ்திரங்களுடைய சாரம். அந்த பாகவதத்துலேயும் சாரமானது பகவன் நாமம். ராம 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 ராம் ராம ராம். இது பக்குவத்தை கொடுத்துரும், நமக்கு நிதானத்தை கொடுக்கும், சாந்தி கொடுக்கும், எந்தெந்த இடத்துல எப்படி போகணுன்ற பக்குவத்தை கொடுக்கும் இந்த ராமநாமம். தெரியுமா? உங்களுக்கு தெரியாது, அனுபவிச்சிங்கன்னா தெரியும். நிறைய இது மாதிரி கீர்த்தனங்களா பாடி பாருங்க. நான் எவ்வளோ ராகங்கள் வச்சிருக்கேன் தெரியுமா இந்த ராமநாமத்துக்கு, சுகமா அனுபவிக்கிறதுக்கு. ஏன்னா அது புரிய வச்சிடும் உலகத்தை. உலகம்னா இப்படிதான் இருக்கும். நீ நினைச்ச மாதிரிலாம் உலகத்துல இருக்க மாட்டாங்க, நீ நினைச்ச மாதிரிலாம் அனுகூலமா இருக்காது, எல்லாம் எதிர்ப்புகளாக தான் இருக்கும். இதுக்கு நடுவில் தான் நீ சந்தோஷமா இருக்கணும். எதனால சந்தோஷமா இருக்கணும்? மாம் ஏகம் சரணம் பிரஜ. அந்த ராமநாமத்தை உறுதியா பற்றிக்கொள். அந்த ராமநாமம் உன்னை ரம்யமா வாழ வைக்கும். அது பக்குவத்தை குத்துரும். இவர்கள் இப்படிதானே இருப்பார்கள். இவரில் மாத்திரம் நம்ம பார்க்குறோம், அவர்கள் நம்மளை மாத்திரம் பார்க்குறாங்க. நம்ம உடம்பு வியாதிகள்லாம் குணமாக்கிட்டு நம்ம போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறோம். ஆனால் பார்த்தா அந்த வியாதி போனால் வேற ஒரு வியாதி வருது, அந்த வியாதி போனால் இன்னொரு வியாதி வருது. என்னத்தை நம்ம சௌக்கியமாக இருக்க போகிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். எது நம்ம கர்ம வினைப்படி அனுபவிக்கணும்னு இருந்தா அது வந்த போது பகவத் கிருபையினால அந்த வியாதிகளும் போயிடும், அந்த மன கஷ்டங்களும் போயிடும். ஃபஸ்ட்டு எதனால தாபத்தை, உடல் வியாதிகளோ அல்லது எதிராளிகளால் வரக்கூடிய துன்பங்களோ, அத்தியாத்மிகம் ஆதி தெய்வீகம் எந்த துன்பங்களும் இருந்தாலும் சரி, மனசால அனுபவிக்கிறது தானே மெயின். மனசால் தானே பாதிக்கப்படுறோம். அந்த பாதிப்பு கிடையாது ராமநாம சொல்றவங்களுக்கு, அது கேரண்டி உண்டு. தெரியுமா? சௌக்கியமா இருக்கலாம். இப்ப புரியுதா நான் எந்த சூழ்நிலையில ராமநாமா சொல்றேன் பாடுறேன்னு? இதாங்க உண்மை. எல்லாம் இருந்தா கோடி கோடியா பணம் இருக்கிற மாதிரி, நான் சொகுசார மாதிரி ஜாலியா இருக்கிறவங்க நினைச்சுன்னு இருப்பீங்க. நான் இவன் ஜாலியா பாட்டு பாடுறான்னு. எல்லாம் பிரதிகூலமா இருக்கும் பொழுதுதான் நம்ம சௌக்கியமா பணக்காரன் மாதிரி. உண்மையிலேயே நான் பணக்காரன் தான். ஏன்னா ராமநாமம் இருக்கு இல்லையா, கெட்டுச்சு இல்லையா. உண்மையிலேயே நான் பெரிய கோடீஸ்வரன் நான். எதனால? ராம நாமத்தினால. அந்த கோடீஸ்வரன்னா எப்படி நான் சந்தோஷமா இருக்கணும். ஆனா பணத்தினால கோடீஸ்வரனா இருக்கிறான், அவனை துக்கப்படுறான். அவன் தரித்திரன், அவன் கோடீஸ்வரன் கிடையாது, தரித்திரன். வெளிப்புறமான பணம் வச்சிருக்கான். நிர்தனாஸ்தே அபிதன்யா. நான் வெளிப்புறமான பணம் இல்லை, ஆனா நான் பெரிய பணக்காரன். எதனால? நான் பகவான் நாமா இருக்கிறதுனால, பாகவதம் இருக்கிறதுனால. நிர்தனாஸ்தே அபிதன்யா. நான் பணம் இல்லாதவன் தான் வெளிப்புறமா, ஆனா நான் பெரிய பணக்காரன். எதனால? நாம இருதயத்துல கிருஷ்ணன் சீதாராமன் குடி இருக்கிறதுனால நான் சந்தோஷத்துல இருக்கேன். எவ்வளவுதான் விஷயம். சிம்பிள் மேட்டர். இது நம்மளை ஏமாத்துது, மாயே. ஐயோ 63 லட்சமா? 63 லட்சம் நான் 63 கோடி இருந்தாலும் சரி, அது ஒண்ணுமே இல்லை. அது மாயே. சும்மா நம்மளுக்கு ஆசையை உண்டு பண்றதுக்காக, பேராசையை உண்டு பண்றதுக்காக, லோபத்தை அதிகரிக்கிறதுக்காக நம்மள மாயில போட்டு புரட்டி எடுக்காது. அப்படியாப்பட்ட நான் பாகவதம் படிச்சிருக்கேனே. அம்பரீஷன் சப்த தீபத்தையும் லோஷ்டவத் ஸ்மிருதம் மண்ணாங்கட்டி சம்ம நினைச்சிட்டு போனான். அப்புறம் அப்படிப்பட்ட ராமச்சந்திரமூர்த்தி சக்கரவர்த்தி சாம்ராஜ்யத்தை தூக்கி போட்டு வனவாசம் மகோதயம் அப்படின்ட்டு போனாராம். பகவானால என்ன கொடுக்கப்பட்டதோ அதுதான் சந்தோஷமே தவிர, ஏதோ கிடைக்காது என்னைக்கோ வரக்கூடிய பணத்துக்கு இன்னைக்கு ஏங்கி 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 செத்து இன்னொருத்தர் அண்டி மனசு ஏங்கி ஏங்கி தவிக்கிறது, துடிக்கிறது, அதுக்காக பதிக்கிறது, அதுக்காக முயற்சி பண்றது, அதுக்காக பெரிய போராட்டம், மன உளைச்சல், எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். இதெல்லாம் இந்த டென்ஷன்லாம் தேவையா? இந்த டென்ஷனே இல்லாம ரிலாக்ஸா ராமநாமம் பாடி பாருங்க, சூப்பரா இருக்கும். ராம 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 ராம் ராம் ராம ராம ராம் ராம் ராம். ஏன்னா உலகத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க, அதுமேல அவன் கவலைப்பட மாட்டான்.
புரியாதவங்க போட்டு புரட்டி எடுக்கும் மாய. சாவிடாடா சாவிடா மவனே, நீ செம்மடி வாங்கடா மவனே அப்படின்னு சொல்லிட்டு செம்மடி புரட்டி எடுக்கும். அந்த கலிபுருஷன் புரட்டி எடுப்பான். அவன் தானே மாயை. பல விதமான மாயில போட்டு புரட்டி எடுப்பான். அப்படியே ஃப்ரை பண்ணுவான். அது எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுப்பான். அது மாதிரி இந்த உலக வேதனைகள்ல நம்ம போட்டு புரட்டி எடுப்போம். பல பேருடைய மனசு புண்படும்படி நடக்கிறதும், நம்ம வேதனைகளை தரித்திர நிலையில தவிக்கிறதும், கஷ்டப்படுறதும், பணம் இல்லாத நிலையில, அது இல்லாம மற்றவங்களுடைய புன்சொற்களால பாதிக்கப்படுறதும். அவர் பாடு புன்சொல் சொன்னா சொல்லியும் போறாங்க, நம்ம பாடு ராமநாமா சொல்லின்னு போலாமே ஆனந்தமா, அவர்லயே சந்தோஷப்பத்துலாமே. காம் பர்யடன் துஷ்டமனாக உலகம் முழுதும் சஞ்சரிச்சு எல்லாரும் தானும் சந்தோஷம் அடைந்து எல்லாரும் சந்தோஷம் அடைந்து செய்தாராம். கொஞ்சம் கூட கதஸ்பிருகா ஆசை இல்லாதவராக, விமத்சர பொறாமை இல்லாதவராக, கர்வம் இல்லாதவராக, சுகமா. எதனால நாமானி அனந்தசிய ஹதத்ரப, வெட்கத்தை விட்டு பகவான் நாமங்களை படன் அது பாடு கீர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சாரு. பத்ராணி குக்கியானி கிருதானி சஸ்மரன், பகவான் இருதயத்துல பகவானுடைய மங்களகரமான லீலைகளை ஸ்மரித்து கொண்டு சென்றார் நாரதர். அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம பாகவத பாராயணம் பண்ணணும், கிருஷ்ணலீலைகளை அனுசந்தானம் பண்ணணும், நிறைய நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், ஜாலியா பண்ணணும். அது நம்மளுக்கு பிடிச்ச ராகத்துல பாடணும் ஜாலியா. அவ்வளவுதான். இதில் தான் சௌக்கியம் இருக்கு. அதெல்லாம் சௌக்கியம் அதை எதிர்பார்க்காது. அது பகவானால கொடுக்கப்பட்டது என்னமோ அதுல சந்தோஷம் அடையாது. தெய்வா லப்தேன சந்தோஷா, தெய்வத்தினால் கொடுக்கப்பட்டதுல சந்தோஷமா திருப்தியாரு. நீயா போய் அலையாத, என் பொருள் எந்த நான் எந்த அகங்காரம் மமகாரத்தோட ஆடாத. அது என்னைக்கும் மனசை உளைச்சல கொடுக்கும். எனக்கு உரிமையா அந்த நான் ஏன் கேட்கக்கூடாது, எது பண்ணக்கூடாது அப்படின்னு போறான்னா சண்டை தான் பெருசாகும், ஒன்றும் கிடைக்காது. நாங்கள் அதெல்லாம் பட்டு தேறிட்டோம். நீ புதுசா பட போறியா? அதனால வேண்டாம். அதனால நம்ம இப்ப ஏன் இதெல்லாம் சொல்ல வரோன்னா, நிறைய பேர் வாழ்க்கையில சூழ்நிலைகள் வந்து நினைச்சிருப்பீங்க, நம்ம வாழ்க்கையெல்லாம் நம்மளுக்கு நடந்தது மாதிரிலாம் இவருக்கு நடந்திருக்காது, நம்மளுக்கு வந்த கஷ்டம்லாம் இவங்களுக்கு வந்திருக்காது கஷ்டம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. கிடையாது. உங்களை விட அதிகமான கஷ்டத்தை நான் அனுபவிச்சிருக்கேன். என் குடும்பத்துலயும் கஷ்டம் இருக்குது, என் குடும்பத்துலயும் பிரதிகூலமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. எனக்கும் பணம் இல்ல கையில எட்டின மாதிரி, கை கட்டின மாதிரி இருக்கும், ஆனா எட்டாது. அது மாதிரி நான் ஏங்கி தவிச்சிருக்கேன். அந்த பணம் வந்து கைக்கு வராம என்னை ஏமாத்துறவங்க எவ்வளோ பேர், துரோகம் பண்றவங்க எவ்வளோ பேர், மோசம் பண்றவங்க எவ்வளோ பேர், எல்லாமே என் நகைகள்லாம் கூட போச்சு. என் தம்பி 5,000 நகை எடுத்து போய் வச்சுட்டான், வச்சு மூட்டு கொடுக்கல என் தம்பி. அது மாதிரிலாம் எவ்வளோ மோசம் நடந்தது தெரியுமா? நிறைய. நான் சொல்றேன், நான் சொன்னது கொஞ்சம் தான், நிறைய விஷயம் நடந்திருக்கு. அப்போ இல்லை தங்க நகைகள்லாம் மோசமா தங்க நகைகள்லாம் நான் இழந்துட்டு இருக்கேன். அப்போல்லாம் நான் மோசம் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதான் சொல்றேனே, அது மாதிரி எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. அதுக்காக நம்ம அழுதுன உட்காந்தா கெச்சிடுமா? உலகம்னா இப்படிதான் இருக்கும். இதுதான் மாயா உலகம். இதுக்கு நடுவுல உன் மனசை எப்படி சந்தோஷமா வச்சுக்கிறத பாரு. இப்ப நீங்க நினைப்பீங்க, அதனால வந்து நம்மளுக்கு வந்த கஷ்டம் இவருக்கு வரல, அதனாலதான் இவர் வந்து என்னன்னா ஜாலியா பேசுறாரு அப்படின்னு நினைச்சிருக்கீங்க. கிடையவே கிடையாது. உங்களை விட பன்மடங்கு கஷ்டத்தை நான் அனுபவிச்சிருக்கேன். என் குடும்ப சூழ்நிலையும் ரொம்ப மோசமான, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லாம நகை வச்சுலாம் நாங்க சமையல் செய்து சாப்பிட்டுருக்கோம் தெரியுமா, அரிசி வாங்கி. அப்படியேப்பட்ட சூழ்நிலை நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். ரோடோட பழக்கூட எத்துன்னு நான் தெரிஞ்சிருக்கிறேன். காய்கறி மீன்பாடி வண்டியில் காய்கறி எத்துன்னு நான் தெரிஞ்சிருக்கிறேன். ட்ரம் டீ எத்துன்னு ரோடோட 2 ரூபா ட்ரம் டீல வியாபாரம் பண்ணியிருக்கேன் ஒரு டைம்ல. புரியுதுங்களா? கல் மண்ணு சுமந்து கொத்தனார் வேலை செய்திருக்கேன் தெரியுமா. நான் செக்யூரிட்டி வேலை செய்திருக்கேன், HFC பேங்க் வேலையும் செய்திருக்கேன், ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ல எல்பியா வந்திருக்கேன், எல்லாமே லாஸ் பிரிவென்ஷன் அசோசியேஷன்ல இருந்திருக்கேன். அப்புறம் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர் பேங்க்ல எல்லா வேலைகளையும் செய்திருக்கேன். கஷ்டமும் பட்டிருக்கேன், ஆஃபீஸில் ஏசிலையும் உட்காந்து வேலை செய்திருக்கேன், எல்லாமே பார்த்துருக்கேன். அடிமட்டமாக இருக்கக்கூடிய கிணறு தூர் வாரத்துலையும் செய்திருக்கேன், அதே சமயத்தில் கொத்தனார் வேலையும் செய்திருக்கேன், கல் மண்ணும் சுமந்திருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். பழக்கூட எத்துன்னு தெருவா விற்றுருக்கேன் சைக்கிளை வச்சுன்னு. புரியுதா? மீன்பாண்டில் காய்கறி வியாபாரம் பண்ணியிருக்கேன். எதுக்காக? குடும்பம் நடத்தணுன்றதுக்காக. ட்ரம் டீ வச்சுக்கின்னு 2 ரூபா டீக்கு ஒரு டைமில் 5 வருஷத்துக்கு முன்னாடி டீ விற்றுருக்கேன் நான். புரியுதுங்களா? செக்யூரிட்டி வேலையும் செய்திருக்கேன், எல்லா வேலைகளையும் போயிட்டு கட்சியில் பேங்க் வேலையும் செய்திருக்கேன். பேங்க்ல டை கட்டின்னு இது பண்ணி ஆஃபீஸ்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஏசியில் எல்லா வேலையும் செய்திருக்கேன். ஆனால் எங்கேயுமே பகவான் என்ன பண்ண, பாகவத தர்மத்திற்கு தான் ஏன்னா எனக்கு விதிக்கப்பட்டது பாகவத தர்மம். அதனால மற்ற வேலைகள் எதுவும் செட் ஆகாது. ஒன்று அவர்களே என்னை துரத்திடுவாங்க, இல்லை நானே அந்த விட்டு வந்துடுற மாதிரி இருக்கும். அவங்க
இது மாதிரிலாம். ஏஎஸ்ஓ செக்யூரிட்டியில் ஏஎஸ்ஓ ஒர்க் பண்ணியிருக்கேன். எஸ்ஓ போஸ்ட் வரப்போகுது. ஆனால் வேணான்ட்டேன். ஏன்னா அங்கே திருடுகள் நிறைய நடக்குது. அதெல்லாம் நம்ம அவங்களுக்கு ஒத்துழைக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வேலையை விட்டு வந்துட்டேன். வேணாம், ஏஎஸ்ஓ போஸ்ட்டே எனக்கு வேணாம். ஏன்னா அங்கே செக்யூரிட்டிலாம் திருடுறாங்க, அதுக்கு நான் உடந்தையாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த வேலையை விட்டு வந்துட்டேன். எனக்கு சம்பளம் கம்மியாக கொடுத்தாங்க, பரவாயில்ல. 5000 ரூபாய் நான் கொடுத்தாங்க, பரவாயில்ல. 12,000 ரூபாய் சம்பளத்துக்கு 5000 ரூபாய் கொடுத்து அமிச்சாங்க. சரி, ஓகே, பரவாயில்ல, வாங்கிட்டு வந்துட்டேன். முழுசாக வேலை செய்து 5000 ரூபாய் கொடுத்து அமிச்சாங்க. ஃபுல் மாதம் வேலை செய்து கூட. அதுபோல் ஏமாத்தினாங்க, எவ்வளோ மோசம் பண்ணாங்க. எத்தனையோ வேலையில் சம்பளமே கொடுக்காம அமைச்சிருக்காங்க. எத்தனையோ வேலையில் சம்பளம் இல்லாமல் ஒரு மாதம் பூரா வேலை செய்து சம்பளம் இல்லாமலாம் வந்திருக்கேன். ஒரு இடத்துல வெறும் 500 ரூபாய் கொடுத்து அமிச்சாங்க மாதம் பூரா வேலை செய்து. அது மாதிரிலாம் இருக்குது. எவ்வளோ மோசடிகள்லாம் அனுபவிச்சிருக்கேன். புரியுதுங்களா? பசின்னா என்னன்னு தெரியும் எனக்கு, பசி தாகம்னா என்னன்னு தெரியும். அது மாதிரிலாம் எத்தனையோ நாள் பசியும் பட்டினிமாலாம் இருந்திருக்கேன். ஆனாலும் குடும்பத்தை பட்டினி பசியும் போட மாட்டேன். அதான் என் கையில் என்ன இருக்கோ எங்கன்னா கடன் கூட வாங்கி அது குடும்பத்தை போட்டுருவேன். நான் பட்டினி பசியமாக இருந்திருக்கேன். அது மாதிரி என் மனைவிகள்லாம் அப்படிலாம் வந்து எல்லா வேலையும் செய்து குடும்பத்தை காப்பாற்றணும் தான். அதனால் ஆனால் இந்த வேலைகள்லாம் ஏன் எனக்கு செட் ஆகலை அப்படின்னா, பகவான் விதிச்சது வேற. பாகவத தர்மத்தில் இருக்கணும். நீ பாகவதம் படி, உனக்கு எல்லாம் தேடி வரும். அதே மாதிரி பகவான் தேடி வர வச்சான். இப்போ ஒரு வாடகை ஒன்று, எங்கள் கடை ஒன்று இருக்குது, அது வாடகை ஒன்று வருது. அந்த வாடகை கொஞ்சம் ஓரளவு வருமானம் வருது, அவ்வளோதான். அப்படியே எனக்கும் ஒரு இடத்துல ஒரு வருமானம் வருது, அவ்வளோதான். அப்படியே போகுது, குடும்பம் ரன் ஆகுது. அப்படியே எதுக்கு சொல்ல வரேன்னா, ஏன் நான் இந்த ஃபேமிலி மேட்டர்லாம் சொல்கிறேன்னா, இந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டிருக்கேன். கஷ்டப்பட்டாமல் ஒன்றும் சுகமாக ஒன்று இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. எல்லா துன்பங்களையும் அனுபவிக்கிறேன் நானும். இப்போ நான் எல்லா வேலையும் விட்ட பிறகு இன்னும் கஷ்டம் அதிகமாயிடுச்சு. நிறைய சொந்த உறவுகளால் பிரச்சனை, இந்த சொத்து முதலான விஷயங்கள்ல பெரிய தகராறு. அதான் உடம்பு வேலை வியாதிகள், வயசாக உடம்பு வியாதிகள்லாம் வருது இல்லையா, அதையும் சமாளிக்க வேண்டி வருது. குடும்ப பிரச்சனைகள், நமக்கு டார்ச்சரு, நிறைய டார்ச்சரு, மனசை புண்படுத்தக்கூடியவர்கள், இதெல்லாம் இருக்குது. அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் வந்து உபன்யாசம் நான் பண்ணுறேன், எனக்கு எந்த கஷ்டம் இல்லை, உங்களுக்கு தான் கஷ்டம் இருக்குன்னு நீங்கள் நினச்சின்னு இருப்பீங்க. கிடையாது. உங்கள் கஷ்டத்தையும் விட எனக்கு பல மடங்கு கஷ்டத்தை நான் அனுபவிச்சிருக்கேன். சரி, ஓகே. அதனால் உயிருக்கெல்லாம் போராடி என் மனைவியை 3 தடவை ஸ்டாண்டில் இழுட்டு போய் காப்பாற்றிட்டு வந்தேன். பகவான் நாமா சொல்லி தான். உயிருக்கு போகிற லெவலில் ஆகிப்போச்சு 3 தடவை. கிரிட்டிக்கல் கண்டிஷன், எல்லாம் ஐசி வார்டில் போடு, அப்படியே மூச்சு வாங்கி நான் உயிர் போகிற நிலையில் போயிடுச்சு. 3 தடவை ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு போய் பகவான் நாமா சொல்லி தான் காப்பாற்றிட்டு வந்தேன். அவங்க ஹார்ட் ப்ராப்ளம், அந்த 2வது குழந்தை வந்து ஹார்ட் வீங்கி போச்சு, அது மாதிரி ப்ராப்ளம் இருந்தது. அதெல்லாம் கூட பகவான் நாமா சொல்லி அதுக்கு பிறகு ஓரளவு சுமாராக சரியாக போச்சு. இன்னைக்கு ஓரளவுக்கு வேலை செய்கிறாங்க. சொல்கிறேன், எதுக்காக சொல்ல வரேன்னா, எல்லாம் வரும். எனக்கு பிரச்சனை வந்தது, என் மனைவி பிரச்சனை வந்தது, என் குழந்தைக்கு ஃபிக்ஸ் வந்துச்சு, உடம்பு சரியில்லாம ஜரம் ஆச்சு. அப்போ ராமநாமா சொல்லி தான் சரியாச்சு 2வது குழந்தைக்கு. ஏன்னா ஆன்டிபயோட்டிக் இல்லை, அது மாதிரி அதெல்லாம் நிறைய எக்கச்சக்க பிரச்சனைகள் வந்தது. பெரிய பொண்ணுக்கும் அது போல் உடம்பு சரியில்லாமல் போச்சு. ஹாஸ்பிட்டலில் போய் பேபி ஹாஸ்பிட்டல் எடுத்து போய் சேர்த்து ஒரு மாதமாக அவங்க கூட இருந்து எல்லாம் பார்த்துருந்தோம். அது மாதிரி எக்மோரில் பேபி ஹாஸ்பிட்டல் எடுத்து போய் பார்த்து அவங்க 1 மாதம் இருந்தோம். பெரிய பொண்ணுக்கு சின்ன வயசில் 1 மாதம் இருந்து பார்த்து கிட்ட இருந்து எல்லாம் பண்ணி, அப்போ வேலையும் இல்லை, ஒன்றும் இல்லை, பைசாவும் இல்லை கையில். அது மாதிரி சூழ்நிலையில் நகையெல்லாம் வச்சு இருக்கிற பணத்தை அப்படியே புரட்டிக்கிட்டு ஏதாவது கடன் வாங்கி எல்லாம் பார்த்தோன்னே அப்படியே அந்த 1 மாதம் அங்கே தான் இருந்தோம். நான் போயிட்டு அப்படியே ஏதாவது வேலைக்கு போகலான்ட்டு போயிட்டு வருவேன். மறுபடியும் குழந்தைகள் தான் தங்கிடுவேன். வேலை அடிக்கடி லீவ் போடுவேன். அந்த வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. இது மாதிரிலாம் அவஸ்தைப்பட்டேன். அப்போ செக்யூரிட்டி வேலை சேர்ந்தேன். இது மாதிரி பெரிய பொண்ணுக்கும் கஷ்டம் வந்தது, சின்ன பொண்ணுக்கும் கஷ்டம் வந்தது, குடும்பத்துலேயும் கஷ்டம் வந்தது. எல்லாமே அவஸ்தை தான். எனக்கும் உடம்பு சரியில்லாமல் நடுவில் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. உடம்புலாம் உதற ஆரம்பிச்சிச்சு ஒரு சமயத்தில். இந்த நான் சொன்ன இல்லையா, மாரடைப்பு ஏற்படுது, அது ஒன்று. அதுக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, தடன்னு உதற ஆரம்பிச்சிச்சு. போனால் ஹாஸ்பிட்டல் போனால் உடம்புல ரத்தம் இல்லை. கண்ணை பார்த்தே சொல்லிட்டாங்க, உனக்கு உடம்புல ரத்தம் இல்லை, முதல்ல நல்லா வயிற்றுக்கு சாப்பிடுன்னு சொன்னாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு அப்போ பழங்கள்லாம் சாப்பிட்டேன். அப்புறமா அவங்க கொடுக்குற இதெல்லாம் சாப்பிட்ட உடனே கொஞ்சம் சுமாராச்சு உடம்பு. அது மாதிரிலாம் எல்லா உடல் வியாதிகள், எல்லா கஷ்டங்களும் வரதான் செய்யும். மனுஷனாக பிறந்தவனுக்கு எல்லா துன்பங்களும் வரும். அதெல்லாம் இருந்தால் தான் வாழ்க்கை.
அது இல்லைன்னா வாழ்க்கை கிடையாது. ஆனால் இப்போ என்ன சொல்கிறேன் நான், ஆனால் அப்போதுலேருந்தே நான் என்ன பண்ணுறேன், இதைத்தான் செய்கிறேன். ஒரு பக்கம் அது பாட்டு வரட்டும், ஒரு பக்கம் நம்மளோட பகவான் நாம சொல்லலாம். எது சுகத்தை கொடுக்கக்கூடியது? இப்போ புரியுதா? சந்தோஷன்றது இதெல்லாம் இருக்கும். இதை நம்ம கேர் பண்ணக்கூடாது. இந்த உடம்புல அலட்சியப்படுத்திடணும். தேகம்ல இருந்தால் வியாதிகள் வியாதிகள் மட்டும் பாவம் எங்கே போவோம்? நம்ம உடம்புல அதான் ரோக மந்திரம் ஆதுரம். ஆதுரம்னா கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. ரோக மந்திரம், ரோகத்துக்கு இருப்பிடமா, ரோகத்துடைய வீடா அது இந்த உடம்பு. அது மட்டும் எங்கே போவோம்? நம்ம உடம்புல இருக்குது, அதால வந்து போயின்னு இருக்குது. அவ்வளோதான், வந்து போட்டோம் விடு, அவ்வளோதான். அது மாதிரி. சரி, நான் என் கஷ்டத்தை நான் சொல்லணுக்காக சொல்ல, புரிஞ்சுங்க. உங்களுக்கு இப்போ உங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு எத்தனையோ விதமான கஷ்டம் இருக்கும். அது மாதிரி எனக்கும் அது மாதிரி கஷ்டங்கள் இருக்கு. அதுக்கு நடுவில் நான் என்ன பக்தி பண்றேன்னு பாருங்க. அதுக்காக தான் சொல்ல வரேன். நீங்களும் அது மாதிரி பக்தி பண்ணுங்க. நீங்களும் அது மாதிரி பண்ணணுக்காக சொல்ல வரேன். நான் எப்படி பாட்டு பாடுறேன்னா அது மாதிரி நீங்களும் பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்ல வரேன். இவ்வளவு கஷ்டங்களுக்கு நடுவில் உங்க வீட்லயே கஷ்டங்கள் இருந்தா நீங்க தயவு செய்து இது மாதிரி ராமநாமத்தை பாடி அனுபவிங்க. கஷ்டங்கள்லாம் மழை போல வந்தது, பனி போல கண்டிப்பா நீங்கும், கஷ்டங்கள் விலகும். எப்படி கஷ்டங்கள்னா மனசால பாதிக்காது. ததா ரஜஸ்தமோ பாவாக காமலோபாதயச்சே சேதையேதிர் அனாவித்தம் ஸ்திதம் சத்வே பிரசிததி. அப்போ அந்த காமம், லோபம் போன்ற இந்த பேராசைகள், ஆசைகள் பேராசைகள் போன்ற காம லோபங்கள், கோபங்கள், தாபங்கள், பயங்கள், சோகமோகங்கள் இவைகள்லாம் ஹிருதயத்தை பாதிக்காதான். சேதையேதிர் அனாவித்தம். அதனால ஸ்திதம் சத்வே பிரசிததி. அப்புறம் சாத்வீக தன்மையில் நிலைத்து விட்டாள். அதுக்கு பிறகு இந்த ரஜோகுண தமோ குணத்தினுடைய பாதிப்புகள் உன் மனசை பாதிக்காது. எல்லாம் அண்ணாண்ட இருக்கும். இந்த தேகத்துக்கு அண்ணாண்ட இல்லை, தேகத்துக்குள்ள. ஆனால் ஆத்மாவை பாதிக்காது, உன் மனசை பாதிக்காது. உன் மனசு சந்தோஷமா இருக்கும். எதனால? ஸ்திதம் சத்வே பிரசித்தது. இந்த சாத்விகமான பக்தியில் ஈடுபடுறதுனால. அதுக்கு தான் இந்த வழிமுறை சொல்றது. இப்போ அடியனை எப்படி பாதிக்கலையோ அது மாதிரி உங்களையும் பாதிக்காது இந்த வழிமுறை கடைபிடிக்கும் போது. அந்த வழிமுறை ராம நாம சங்கீர்த்தனம் பண்ணும் போது நீங்க பாதிக்கப்பட மாட்டீர்கள். இப்ப தெரியுதா நான் சந்தோஷமா இருக்கிறதுடைய நோக்கம்? அவங்க நோக்கம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் புரியுதா? ராமன் நாமம் தான் சந்தோஷமா. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுலையும். ஆனா பிரச்சனைகள் தீருதுன்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா முட்டாள் தான். நம்ம தான் முட்டாள். நம்பர் 1 முட்டாள் ஆயிடும். பிரச்சனைகள் தீருதோ தெரியலையோ, ஆனா நான் சந்தோஷத்தை எழக்கூடாது. அது பாட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும். அது 10 வருஷம் போத்து பிரச்சனை முடியும். நாளைக்கு வந்துடும், போனோம் இன்னைக்கு வந்துடும், அப்படி வந்துடும் சொல்லிட்டு எதிர்பார்த்து கண்ணெல்லாம் பூத்து போச்சு, மனசெல்லாம் வேத்து போச்சு, உடம்புலாம் வேத்து போச்சு. எதுக்கு? ஒன்றுத்துக்காக ஏங்குறீங்க, ஒன்றுத்துக்காக காத்துன்னு இருக்கீங்க, காலத்தை விரைய மாட்டீங்க. அது வர வரைக்கும் நீங்க சாப்பிட மாட்டீங்க, தூங்க மாட்டீங்க, நிம்மதியா இருக்க மாட்டேன்றீங்க. அதையே நினைச்சு கவலைப்பட்டு இருக்கீங்க. அப்போ இருக்கிற காலத்தை எவ்வளவு துக்கமயமா காலத்தை போகிறோம். ஒவ்வொரு நிமிஷமும் பொன்னான காலம். அந்த ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷமா பொழுது போகிறதுக்கான வழியை தான் நம்ம பண்ணணும். அதுதான் பாகவதம் நமக்கு சொல்லி கொடுக்குது. புரியுதுங்களா? ஹர்ஷ சித்தம் சமாவக. மனச சித்தத்தை எப்பொழுதும் ஹர்ஷம் சந்தோஷமா வச்சுக்கோ. சதுதம் சந்துஷ்ட மனசக அப்படின்ட்டு கீதையில பகவான் சொல்றாரு. எப்பொழுதும் சந்தோஷமா இரு, மனசை சந்தோஷமா வச்சுக்கோ. புரியுதுங்களா? இதுதான் விஷயம். விரதா கேதையசே பாலே அஹோ சிந்தா துராகதம். வீணா ஏன் கவலைப்படுற பல சிந்தனைகள்ல? விரதா வீணாக. கேதையசே பாலே அஹோ சிந்தா துராகதம் அப்படின்னு சொல்லிட்டு பக்தி தேவபாதனார சொல்ற. வீணா எதுக்கு கவலைப்பட்டு மனசை உடைச்சிக்கிற? சந்தோஷமா மனசை வச்சுக்கிறதுக்கு வழியப்பார் அப்படின்னு சொல்ற. அந்த சந்தோஷத்துக்கு தானே மகான்கள்லாம் நிறைய நாம சங்கீர்த்தனம் பண்ணி ஆனந்தப்படுறாங்க. அதைத்தான் அடியேனும் கடைபிடிக்கிறேன். இது ஒண்ணுதான் நம்மளை சந்தோஷப்படுத்தக்கூடியது. மற்ற விஷயங்கள், உலக சூழ்நிலைகள்லாம் நம்மளுக்கு சந்தோஷப்படுத்த கொடுக்காது கண்டிப்பா. புரியுதுங்களா? இப்ப புரியுதுங்களா? நான் எந்த சூழ்நிலையில பாகவதம் படிக்கிறேன், எந்த சூழ்நிலையில நாம சங்கீர்த்தனம் பண்றேன்னு? இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுல தான், இவ்வளவு துன்பங்களுக்கு நடுவுல தான். ஆனா எனக்கு பாதிக்கப்படல. என்ன பாதிக்கல? கண்டிப்பா பாதிக்கல. நான் பாட்டு சந்தோஷமா நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அது நீங்களே பார்த்துருக்கீங்களே, நீங்களே கேட்குறீங்களே யூடியூப்ல. அப்புறம் என்ன? என் வேலை பாட்டுக்கு நந்துனே தான் இருந்துச்சு. எந்த வேலையும் எனக்கு செட் ஆகாத பண்றதுக்கு எதுக்கான அந்த பாகவத்துல முழுசா ஈடுபடுறதுக்காக தான், பாகவத தர்மத்துல முழுசா என்னை ஈடுபடுத்துறதுக்காக தான் எந்த வேலையும் பகவான் செட் ஆகாதபடி பகவான் பண்ணான்.
நீ அவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் தள்ள எழுதி வச்சதுன்னா பாகவதம் தர்மத்தில் முழுசா உன்னை பாகவத தர்மத்தில் ஈடுபடுறது தான் உன் தள்ள எழுதி வச்சுக்குது. நீ அந்த உனக்கு விதிக்கப்பட்ட தர்மத்தை விட்டுட்டு நீ விதிக்கப்படாத கர்மாலாம் செய்தா அந்த வேலைகள்லாம் நிலைக்காது. அடிக்கடி அந்தந்த வேலையெல்லாம் போயிடுச்சு. பல வேலைகள் செய்துன்னு சொன்ன இல்லையா, அதெல்லாம் போயிடும். ஏன்னா உனக்கு விதிக்கப்பட்டது பாகவத தர்மம், இது மட்டும் நிலைக்குதே. இது 20 வருஷமா செய்கிறேன்னு. இப்போ 20 வருஷத்துக்கு நடுவுலேயே நான் பல வேலைகள்லாம் செய்திருக்கேன். பல வேலைகள் செய்தேன், பல கஷ்டங்கள் பட்டேன், எங்கேயோ ஓடினேன். எனக்கு இப்போ படித்த படிப்பு பிஏ படிச்சுக்கிறேன். படித்த படிப்புக்கு தகுதி இல்லாத வேலைலாம் செய்திருக்கேன். கொத்தனார் வேலைலாம் செய்திருக்கேன், எல்லாம் செய்திருக்கேன். ஆனாலும் அது கிடையாது விதிக்கப்பட்டது. படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி பேங்க்லேயும் வேலை செய்திருக்கேன், அதுவும் கிடையாது. அப்போ என்னதான் பாகவத தர்மம் தான். பாகவத பாராயணம் பண்ணு, நாம சங்கீர்த்தனம் பண்ணு, இந்த கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுறதுக்கு தான் எனக்கு விதிக்கப்பட்டது. அப்போது இந்த 20 வருஷத்துல நடுவில் வேலைக்கு போயிருக்கேன், ஆனால் எந்த வேலையும் நிலைக்கல. ஆனால் 20 வருஷத்துல பாகவத தர்மத்தையும் கடைப்பிடிச்சிருக்கேன். 30 வருஷமா பாகவத தர்மத்தை கடைப்பிடிக்கிறேன். ஆனால் நடுவில் குடும்பத்தையும் நடத்தணும் இல்லையா, அதுக்காக நிறைய வேலைகளுக்கும் போயிருக்கேன். பல உலக விஷயங்களையும் ஈடுபட்டிருக்கேன். இந்த சொத்து விஷயமான தகராறுலையும் சண்டை போட்டிருக்கேன், மன உளைச்சல் பட்டிருக்கேன், துன்பப்பட்டிருக்கேன், எல்லாம் பட்டிருக்கேன். ஆனால் அதில் நிம்மதி இல்லை. இந்த பாகவத தர்மத்துக்கு வந்தால் தான் நிம்மதி கிடைக்குது. பாகவத தர்மத்துக்கு வந்தால் தான் நிம்மதி கிடைக்குது. இந்த நாம சங்கீர்த்தனம், அதுவும் ராமநாம சங்கீர்த்தனம் பண்ணால் இன்னும் சுவையாக வாழ்க்கை நிம்மதியாக இருக்குது. அப்போ அதையே பிடிச்சிக்க. அந்த மற்றெல்லாம் சொத்து சுகம்லாம் வந்தால் வருது, வராட்டி போகுது. நிம்மதியான வழி எதுவோ அதை பிடிச்சுன்னு போயினே இருக்கலாம் இல்லையா. அதை தான் இப்போ நான் பண்ணுறேன், புரியுதுங்களா? அதுதான் இப்போ பண்ணுறேன். ராம ராம பண்ணலாமா? ராம 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 ராம். இது சோகத்துல பாடுற பாட்டு இல்ல, சந்தோஷமா பாடுற பாட்டு. ராம 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 ராம், ராம் ராம ராம், ராம் ராம ராம், ராம் ராம ராம ராம், ராம ராம. இது எவ்வளவு பக்குவத்தை கொடுத்து பத்தியா? இப்ப இவ்வளவு பிரச்சனை நடுவில் மனசுல சாந்தியா வச்சுக்குது பத்தியா? அதான் ராமநாமம். என் மனசு இப்ப சாந்தியா இருக்கு. எதனால? ராமநாமத்தினால. இப்படி ராகமா பாடி அனுபவிச்சு பாருங்க, உங்க மனசும் பக்குவம் அடையும் எல்லா சூழ்நிலை. ஏன்னா உலகம்னு அப்படிதான் இருக்கும், புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நிம்மதியா இருக்கிற பாரு. இந்த சாந்தி வேணும்னா இன்னைக்கு நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்க, புரியுதுங்களா? அதுக்காக தான் சொல்ல வரேன். இவ்வளவு விஷயம் சொன்னதே அதுக்காக தான். அந்த மனசுல பக்குவம் வந்துடும். இது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. கோடி ரூபாய் போனா கூட பெரிய விஷயமா, அது பெருசா தெரியாது. உங்க நிம்மதியை மட்டும் இழக்காதீங்க. அவங்க நிம்மதியில ஜாக்கிரதையா இருக்கணும். நிம்மதியை வேற ஒரு பொருள்ல கொடுத்துட்டு, வேற ஒரு சாதனையிலேயே வேற ஒருத்தர்கள் கொடுத்துட்டு நம்ம அவங்க பின்னாடி தேகின்னு அலையக்கூடாது. நம்ம நிம்மதி நம்ம கையில் தான் இருக்கணும். அப்போ அது எதுல இருக்குன்னா ராமநாமத்தில் தான் இருக்குது. அப்போ ராமநாமத்தையே சொல்லிட்டு இருந்தா மனசு பக்குவமாயிட, சிறந்த ஞானத்தை கொண்டு கொடுக்கும், சிறந்த பக்தியை கொடுக்கும். ராமநாமே மனசு பக்குவத்தையும் கொடுக்கும், ஆனந்தத்தையும் கொடுக்கும், நிதானத்தை கொடுக்கும், யோசிக்கிற தன்மையை கொடுக்கும், ரிலாக்ஸேஷன் கொடுக்கும், மனசுல சாந்தி கொடுக்கும். எது இல்லைனாலும் ஆனா ராமநாமம் இருக்கிறவன் எப்படின்னா நிறுத்தநாஸ்தி அபிதன்யா, பெரிய பணக்காரன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ராம் ராம ராம ராம், ராம் ராம ராம், ராம் ராம ராம், ராம் ராம ராம ராம், ராம ராம், ராம ராம், ராம ராம ராம, ராம ராம, ராம ராம ராம். இதுதான் பாகவதத்தினுடைய சாரம். ராமா ராம் ராம ராம ராம், ராம ராம், ராம ராம் ராம ராம ராம், ராம ராம், ராம 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 ராம், ராம 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 ராம், ராம ராம் ராம ராம ராம், ராம ராம், ராம 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 ராம், ராம் ராம ராம ராம்,
ராம 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 ராம். நான் ராஜா, நான் சக்கரவர்த்தி. ராமநாமம் பாடுறவங்க சந்தோஷமா இருக்கணும், ராஜா மாதிரி இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ராம் ராம ராம ராம் ராம் ராம ராம் ராம் ராம ராம் ராம் ராம ராம ராம். இந்த சந்தோஷத்தை யாராவது பறிக்க முடியுமா? ஏன் 63 லட்சம் என் சொத்தை வேணா பறிக்கலாம், என் இடத்த வேணா அபகரிக்கலாம், எல்லாத்தையும் அபகரிக்கலாம், என் உடம்பு கூட நோய்களால் ஆக்கிரமிக்கலாம், எல்லாம் பறிக்கலாம். ஆனா இந்த ஆத்மா, இந்த ராம நாமத்தை யாராவது பறிக்க முடியுமா? எனக்குள்ள இருக்கிற கிருஷ்ணனை, ராமனை யாராவது அபகரிக்க முடியுமா? பறிக்கவே முடியாது. இதுதான் நமக்கு பரிபூர்ணமான சொத்து. ராமர் நிர்தனாஸ்தி அபிதன்யா. இதுதான் பெரிய அகிஞ்சன வித்தாய. ஏதும் இல்லாதவனுக்கு இதுதான் பகவானுடைய நாம தான் பெரிய சொத்தான், பகவானுடைய பெரிய சொத்தான். ராம ராம். இந்த சொத்து நம்ம விட்டு போகாது. இது ஆத்மாவில கலந்துதாச்சு இந்த ராமநாமம். ஆத்மா ராமன், ஆத்மாவில ரமிக்கக்கூடியவர்களுக்கு ராமநாமே பெரிய சொத்து. ராம 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 ராம். வெளிப்புறமான சொத்துல ரமிக்கிறவங்க துன்பப்பட்டுதான் ஆகணும். அதை எதிர்பார்க்கிறோம். இந்த சொத்துல ரமிக்கிறவன் ஆனந்தம் மட்டும்தான். கேவல அனுபவ ஆனந்த சுரூபா. வெறுமனே, கேவலனா வெறுமனே, அனுபவ ஆனந்தமா. இது அனுபவத்துல ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதான் அந்த ராமநாமம். கேவல அனுபவ ஆனந்த ஸ்வரூபா, ஆனந்த ஸ்வரூபமா இருக்கக்கூடியது ராமநாமம். நாம வேற இல்ல, நாமி வேற இல்ல. ராம 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 ராம் ராம் ராம ராம ராம் ராம் ராம ராம் ராம் ராம ராம் ராம் ராம ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம 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 ராம். ஒரே ராகத்துல பாடினா உங்களுக்கு போர் அடிக்குதுன்னா வேற ராகம் வெரைட்டியா மாத்திக்கலாம். அதான் கோடிக்கணக்கான ராகங்கள் இருக்கு, அருமையான ராகங்கள்ல பாடலாம். ராம 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 ராம. என் மனசு நிம்மதிக்கு இந்த ராமநாமத்தை கொடுத்ததுக்கு ராமருக்கு கோடிக்கணக்கான நமஸ்காரம் பண்ணாலும், எவ்வளவு நன்றி சொன்னாலும், கோடிக்கணக்கான நன்றி சொன்னாலும் போதவே போதாது. பெரிய ரிலீஃப், பெரிய பக்குவத்தை கொடுத்து என்னை சிறந்த ஞானியாக மாற்றி, என்னை சிறந்த பக்தனா மாற்றி, என் மனசுல பெரிய சாந்தி கொடுத்தது ராமநாமம். என் மனசை பக்குவப்படுத்திச்சு. இதுக்கு நான் என்ன நன்றி சொல்ல முடியும்? இந்த ராமநாமத்துக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. ஒரு நாள் இந்த ராமநாமத்தை நினைச்சு கண்ணீர் விட்டு இருக்கேன். எனக்கு போய் இப்படிப்பட்ட பெரிய சொத்தை குத்தி எனக்கு ராமநாமத்தை இவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்குது, என்னை ரம்யமா வாழ வைக்குது அப்படின்னு நினைச்சு நான் கண்ணீர் விட்டு இருக்கேன். இவ்வளவு பல ராகங்கள் போனா அந்தந்த ராகங்களுக்கு வளைஞ்சு கொடுக்குது ராமநாமம். இப்போ ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா பெரிய நாமம், அது வளைஞ்சு கொடுக்காது எல்லா ராகத்துக்கும் அது வளைஞ்சு கொடுக்காது. ஆனா ராமநாமம் எல்லா ராகத்திலையும் பாடலாம். எந்த ராகம் பாடலாம், தப்பாங்குத்து ராகமும் பாடலாம், நீங்க மெலோடி சாங்ஸா ராகத்திலையும் பாடலாம். எப்படி பண்ணால் ராமநாமம் இனிக்கும். அப்புறம் எத்தனை ராமநாமம் சொல்றோம் பாரு. இப்ப வீண் பேச்சு இது கூட தேவையில்லை, ராமநாமம் சொல்லலாம் அந்த டைம்ல. சரி, ராமநாமமே சொல்லலாம். இப்ப இந்த ராகம் பிடிக்கலன்னா வேற ராகத்துல பாடலாம். இப்ப என்ன ராகம் பாடணும்? ராம 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 ராம. வீண் பேச்சு பேச வேணாம். ராமநாமம் தான் மகாமந்திரம். ராமநாமம் தான் தாரக மந்திரம். நம்ம கஷ்டத்தை கடத்தி வைக்கக்கூடியது. தாரகம்னா கடத்தி வைக்கக்கூடியது, நம்ம கஷ்டங்களை கடத்தி வைக்கக்கூடியது, நம்ம சம்சார சாகத்தை கடத்தி வைத்து மோட்சத்தை அடையும்படி செய்யக்கூடியது. அப்படின்னு எல்லாத்திலிருந்து விடுதலை நமக்கு கிடைக்கக்கூடியது. எல்லா பிரச்சனைகளும் நம்ம விடுதலை பண்ணக்கூடியது. மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சாகா. கவலையற்றவனா அவனை வாழ வைக்கிறேன், கவலைப்படாது அப்படின்ட்டு கீதையில பகவான் சொல்றாரு. கேரண்டி கொடுக்குறாரு நம்ம வாழ்க்கைக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? ராமன் அவனுடைய நாமத்தை, கிருஷ்ணவரில் ராமர் இல்லை, அவர் தானே ராமரா இருந்தார். அப்ப அவர் நாமத்தை சொல்றாரு, நம்மளுக்கு கவலையற்றவரா வாழ வைப்பார். அபயம் சர்வபூதேப்பி. அபயம் வேணும்னா, பயமற்ற நிலை வேணும்னா
ராம நாமத்தை சொல்லு. அதை தன்னை அப்படிப்பட்ட பக்தர்களை காப்பாற்ற விரதமாக வச்சிருக்கார் ராமர். அதனால ராமன் நாமம் தான் எல்லா ராகத்துக்கும் வளைஞ்சு கொடுக்கும், ஈஸியாகவும் இருக்கும், பாரத்துக்கு சுகமாகவும் இருக்கும், ரம்யமா இருக்கிறது தான் ராமநாமே ரம்யம் தான். சரி, நம்ம அதிகமாக பேசுறேன்னு நினைக்கிறேன். சரி, வேணாம், நான் அந்த டைம்ல ராமநாமம் பாடலாம். சரி, தேவைப்படுறதுக்காக தான் பேசுறேன், தேவையில்லைன்னு நம்ம ஏன் பேச போறோம். அதனால ராமநாமம் ரொம்ப வசதி, அதை புரிஞ்சுக்கணும். ராமநாமம் ஒண்ணு இருந்தா போதும், நீங்க எப்படியாப்பட்ட கஷ்டத்தையும் கடந்துடலாம். அவ்வளவுதான். ராம ராமா ராம ராமா. நம்மளுக்கு பிடிச்ச ராகத்துல பாடுங்க. பிறருக்கு பிடிச்ச ராகத்துல பாடினா நமக்கு ரமிக்காது, நமக்கு பிடிச்ச ராகத்துல பாடினாதான் நமக்கு ரமிக்கும். பிறருக்கு பிடிச்ச ராகமும் அது உங்களுக்கு பிடிச்சிடணும், பிடிச்சிருந்தா அதை மற்றவங்களோட சேர்ந்து பாடலாம். பிறகு பிடிச்ச ராகம் வந்தோட பாடலாம், சந்தோஷமா ரமிக்கும். அப்போ பஜனையா பாடலாம். பிறகு பிடிச்சி உங்களுக்கு பிடிக்காத ராகம் வந்தா அது ரமிக்காது, ரொம்ப நேரம் நீடிக்காது, ரொம்ப நேரம் நாம சொல்ல மாட்டீங்க. உங்களுக்கு பிடிச்ச ராகத்துல பாடினா ரொம்ப நேரம் நாம சொல்லுவீங்க. ராம 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 ராம. பெரிய புயல் அடிக்கிற நிலையில இருக்கும்போது, புயல் அடிக்கும் போது தான் நம்ம அமைதியா இருக்கணும். நம்ம நல்ல சூழ்நிலையில அமைதியா இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. பெரிய புயல் காத்து அடிக்குது, அந்த சமயத்துல மனசை அலைபாயாம அமைதியா இருக்கணும். வெளியில பார்த்தா சமுத்திரம் அலைகளா வீசும், ஆழ்கடல் பார்த்தா சாந்தியா இருக்கும், அமைதியா இருக்கும். அந்த ஆழ்கடல் சாந்தி நம்ம அனுபவிக்கணும்னா இன்னைக்கு உட்காந்து ராமநாம சொல்லுங்க. இந்த சாந்தி அதுதான் கொடுக்கும், நிம்மதி அதுதான் கொடுக்கும். ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம. சரி, ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். ராம் மனசை பரிசுத்தப்படுத்தக்கூடியது இதுதான். ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ரம ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ரம ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ரம ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ரம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ரம ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ரம ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ரம ராம ராம ராம் ராம 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 ராம்
రామ 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 ராம 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 ராம். ராமநாமம் எல்லா ராகத்துக்கும் செட் ஆகும், மற்ற நாமம் அந்த அளவுக்கு செட் ஆகாது. ராமநாமம் அவ்வளோ பியூட்டி, அதனால தான் ராமநாமம் எல்லாத்துக்கும் பொருந்தும், ஆச்சரியமா இருக்கும். ராமநாமம் தான் எல்லா ராகத்துக்கும் செட் ஆகும். வேற எந்த நாமமும் மற்ற ராகம் எல்லா ராகத்துக்கும் செட் ஆகாது, சில ராகம் தான் செட் ஆகும் மற்ற நாமங்கள்லாம். ஆனால் ராமநாமம் எல்லா ராகத்துக்கும் செட் ஆகும், அதான் ஆச்சரியமான விஷயமே. சரி, ஓகே, தலை பூர்த்தி பண்ணிப்போம். சீதாபதி ராம 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 ராம. ஸ்ரீ ராமநாம சிங்கத்துக்கு ஜெய். இல்லை ஒரு பாட்டு பாடலாமா? ஒரு பாட்டு பாடலாம். ராம ராம ராம் 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 ராம ராம ராம். श्री रामनाम संकीर्तन की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सर्व मंत्र की जय, आंजनेय स्वामी की जय. राम 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 राम.